நடிகர் மற்றும் இயக்குனரான பார்த்திபன் அவர்கள் நடிகர் பாக்யராஜ் அவர்கள் இறந்தது அன்னைக்கு ரொம்பவே மனசு உடைஞ்சு அழுது அவர் பேட்டி கொடுத்திருந்தாரு. இப்போ அதை தொடர்ந்து அவருடைய மனசுல இருந்து ரொம்பவே உருக்கத்தோட பாக்யராஜ் அவருடைய இறப்பு அவரை எவ்வளவு பாதிச்சிருக்கு அப்படின்றத வெளிப்படையா பேசியிருக்காரு. அவருடைய எக்ஸ்பேஜ்ல அவர் போட்டிருக்க ட்வீட்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, கண்ணதாசன் பாடின வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை பாட்டு அவருக்குமே நிஜமாச்சு. பாரதி ராஜா சாருக்கும் அப்படித்தான். மதுரை காட் ரோடு சுடுகாடு வரைக்கும் போனேன், அதுதான் எல்ல. அதுக்கப்புறம் அவர் மட்டும் தனியா மண்ணுக்குள்ள போயிட்டாரு. இன்னைக்கு என் குருநாதர் பாக்யராஜ் சாருக்காக பெசன் நகர் மின்மயானம் வரைக்கும் போனேன். அவரோட நெஞ்சு பகுதியில ஒரு ரைட்டிங் பேடும் அதுல சில வெள்ளை பேப்பர்களும் வச்சேன். அதுல அன்புடன் உங்கள் பாக்யராஜ்னு பெரிய எழுத்துல எழுதியிருந்தது. அதுதான் அவரோட கடைசி வரைக்கும் கூட போனது. கால் கிட்ட விளக்கம் நெஞ்சில கற்பூரமும் ஏத்துனதுக்கு அப்புறம் அந்த தீ குகைக்குள்ள போறதுக்கெல்லாம் ரெடியாச்சு. ஆரம்பத்துல என்னை போலவே ஒரு சினிமா முயற்சியாளரா அறிமுகமான பாக்யராஜ் சார் அப்புறம் என் குருவா ஏத்துக்கிட்டு ரொம்ப மரியாதையோட வேலை பார்த்தேன். எனக்கு தூக்கமே வராதுங்கிறதால தினமும் காலையில சூரியன் வரதுக்கு முன்னாடியே ஆபீஸ்க்கு போயிடுவேன். பாக்யராஜ் சாரோட அறையை சுத்தம் பண்ணி அவர் உட்கார்ற இடத்துல பேட் பேப்பர் பேனா எல்லாத்தையும் ரெடியா எடுத்து வைப்பேன். இப்பவும் அதே மாதிரி ஒரு பேட் பேப்பர் பேனாவை அவரோட நெஞ்சுக்கு பக்கத்துல வச்சிருக்கேன். அது அப்படியே நகர்ந்து அந்த தீக்குள்ள போயிருக்கு. அங்க அவரோட அஸ்தியை வாங்க காத்துக்கிட்டு இருந்த சாந்தனு பக்கத்துல ஆறுதல் சொல்ல வந்த தயாரிப்பாளர் கண்ணன் ரவி சார் உட்கார்ந்து இருந்தாரு. அவர்கிட்ட போய் அன்னைக்கு நீங்க ராவண கோட்டம் படம் தயாரிச்சது பத்தாது, இப்போ சாந்தனு வச்சு ஒரு படம் எடுங்கன்னு சொன்னேன். அந்த இடத்துல அப்படி பேசலாமா வேண்டாமான்னு யோசிக்காமலே பேசிட்டேன். ஏன்னா பாக்யராஜ் சாருக்கு நன்றி கடனா சாந்தனுவை வச்சு கோடிட்ட இடங்களை நிரப்பக படத்தை எடுத்தவன்னா இப்போ மறுபடியும் சாந்தனு ஜெயிக்கணும்னு வேண்டிக்கிறேன். இங்க திறமையோட ஜெயிக்கிறது மட்டும்தான் எல்லாரும் கொண்டாடுவாங்க. அவரோட உடம்பு சாம்பல் ஆனாலும் அவரோட புகழ் என்னைக்குமே நிலைச்சிருக்கும். பாக்யராஜ் சார் கடைசியா யோசிச்சு வச்சிருந்த படத்தோட பேரு மயான கொள்ளைன்னு அவரோட இப்போதைய அசிஸ்டன்ட் சொன்னாரு. என்ன ஒரு முரண்பாடு. கடைசியா அவர் போய் சேர்ந்த இடமும் இதுதான். கூகுள் மேப் கூட வழிகாட்ட முடியாத ஒரு இடத்துக்கு போயிட்டு என் குருவோட அஸ்திய பெசன் நகர் கடல்ல கரைச்சிட்டு அவரோட நினைவுகளை மட்டும் மனசுல சுமந்துகிட்டு வரேன் அப்படின்னு ரொம்பவே உருக்கமா பேசியிருக்காரு பார்த்திபன் அவர்கள். இந்த ட்வீட்டை பார்த்து உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீட்டா கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.